எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இதனால் ரொம்ப நாள் ஆளே காணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபைனலாக ஒரு அப்டேட் தரலாம்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டில் 3 அப்டேட் தரப்போகிறோம். ஓகேங்களா? என்னென்ன அப்டேட் சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த 3 அப்டேட்டும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல, நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ சூப்பரான விஷயம். இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் எங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2014 நாங்கள் வந்து ஃபஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹேக்கிங் பற்றி சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ ஹேக்கிங் வந்து ரியல் டைமில் பண்ணுறது இப்படி சொல்லி பண்ணி காமிச்சிருந்தோம். ஸோ அப்போ பார்த்தா நிறைய ஆப்ஸ்டக்கிள் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். யூடியூப் ஈவன் எங்களோட வீடியோலாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. மற்றவங்க எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ரிப்போர்ட் பண்ணி தூக்கிட்டாங்க. இவன் ஹேக்கிங் சொல்லி தரான், இவன் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு தப்பான வழியில் கொண்டு போகிறான்னு சொல்லி நிறைய ஒரு டிமோட்டிவேட் ஆகிட்டு இருந்தோம். லேட்டராக டெக்னாலஜியை கனெக்ட் பண்ணலான்னு சொல்லி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ லேட்டராக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபராக அதுக்கும் மேலே ஃப்ரெண்டாக நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஜாயின் ஆகிட்டீங்க. இது பெரிய ஒரு ஹானர் நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் தேங்க்ஸ் டு யூ ஆல். உங்களால் இல்லாமல் சேனல் ரன் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் தேவையான வேஸ்ட் பண்ணுறீங்க, அது நீங்கள் வந்து பெய்ட் கோர்ஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு காசு வச்சு வரும்ல சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. பட் நம்மளோட கோல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு போய் சேரணும். அதான் நம்மளோட கோலை வச்சு தான் பண்ணியிருந்தோம். அதனால தான் சோஃபா எல்லா கோர்ஸுக்கும் நம்ம ஃப்ரீ அப்லோட் பண்ணுறோம். அண்ட் எஸ், ஸோ நீங்கள் வந்து நம்ம கோர்சஸ் பார்த்து உங்களோட ஜாப்ல ஏதாவது ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஐ வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் இந்த டைம்ல நான் வந்து உங்களுக்கு பர்சனலாகவே நான் வந்து சொல்கிறேன், பிக் தேங்க்ஸ் டு யூ ஆல். ஓகேங்களா? ஃபைன், சூப்பர். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் என்கிட்ட வந்து என்னோட இன்ஸ்டாகிராம்லையுமே சரி அண்ட் ஈவன் சேனல் இன்ஸ்டாகிராம்லையுமே சரி போயிட்டு ரியாக்ட் கோர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ரியாக்ட் கோர்ஸ் அப்டேட் வந்து ஃபைனலான வீடியோ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் அப்பாலஜி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸோ ரொம்ப பேர் வந்து உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன், உங்களுக்கு கோர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு எப்பப்பெல்லாம் நீங்கள் மாதிரி சொல்கிறீங்களோ எனக்கு வந்து இன்னும் ஒரு பொறுப்பு எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இந்த கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அப்பார்ட் ஃப்ரம் தட் நாலேஜபிளாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். அதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ப்ளஸ் பர்சனல் திங்ஸ் எது இருக்கு. அண்ட் சில பேர் கேட்டீங்க, ஏன் 1 வீக்கா 1 இயரா நீங்க கனெக்ட் போடலன்னு சொல்லி கேட்டீங்க. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், pretty much உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு. ஸோ டியூ டு பர்சனல் ரீசன்ஸ், நிறைய ஹார்ட் பிரேக்ஸ். ஸோ லைஃப்ல வந்து இந்த லாஸ்ட் 1 இயரா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் முடியாது. எல்லாரும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் என்னோட ரீசன் அதான் தான் என்னால் ஃபுல்லாக போஸ்ட் பண்ண முடியல. பட் ஃபைனலி நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக திருப்பி கம்பேக் மாதிரி வந்திருக்கேன். ஸோ ப்ராபப்லி திருப்பி நான் வந்து என்னோட எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்காக வீடியோ கண்டென்ட் மேக்கிங்காக நான் வந்து போடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் என்னால் உங்களோட கரியர் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை ஒரு டிலே ஆயிடுச்சு அப்படின்னா ஐம் ஸோ சாரி. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ண பார்க்குறேன் எல்லா வீடியோஸுமே. அண்ட் சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிடுச்சு, என்ன கிவ்அவே தர போறீங்க சொல்லி கேட்டாங்க. நம்ம கிவ்அவே தரவங்களுக்கு நம்ம பெரிய சேனலும் கிடையாது, அட் சேம் டைம் நான் பெரிய ஆளும் கிடையாது. ஸோ என்னால் என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது என்னால் நாலேஜ் ஆக முடியும், மற்றவங்களை வந்து ஸ்கில் ஆக முடியும், மற்றவங்களை வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டடாக கோடிங் பார்ட்டில் அவங்களை மூவ் பண்ண முடியும். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, ஓகே why can't we provide that. ஸோ ஒரு 6 கேண்டிடேட் நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 6 கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்டர்னாக நம்ம சைபர்டியூட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்ன் சொன்ன உடனே சேலரி அவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. சேலரி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஜஸ்ட் இந்த 6 months வந்து நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் வித் நோ ஸ்டைஃபண்ட். ஓகேங்களா? அப்புறம் எனக்கு என்னென்ன பெனிஃபிட் கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க நிறைய விஷயம் கத்துப்பீங்க. லைக் எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் அண்ட் ஒரு ப்ராக்டிகல் சினாரியோல ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்றாங்க, அதை நீங்க வந்து ரீட்டைல் பண்ணி கத்துப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது 6 கேண்டிடேட்ஸ் பொசிஷன் நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம் இந்த கிவ்அவேக்காகவே. அண்ட் இது நீங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, கீழே லிங்க்ல அவங்க போடுறேன். ஸோ அந்த லிங்க் நீங்க போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லக்கி ட்ராலியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரேண்டமா நாங்கள் பிக் பண்ணி ஸோ அவங்களுக்கு மட்டும் அந்த கரியர் ஆப்ஷன் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ எங்களால் முடிஞ்ச ஒரு கிவ்அவே. ஸோ மேபி பார்க்கலாம் இன் ஃபியூச்சர்ல வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஏதாவது கிவ்அவே தர மாதிரி பார்க்கலாம். ஸோ 3 மேல் அண்ட் 3 ஃபீமேல் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஃபியூச்சர் ஆஃப் திஸ் சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து நெக்ஸ்ட் எப்படி ப்ராசஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் இயர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாம் ப்ராக்டிக்கலாக தான் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வாட்டி வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ReactJS அண்ட் ReactJS வந்து ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் அதாவது ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இதுக்கு மேலே நாங்கள் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிகலான செக்ஷன்ஸ், இன்னும் ப்ராக்டிகலான நிறைய ஆப் பில்ட் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ இது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு லெக்சராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு காலேஜ் வந்து ஒரு அம்பாசிடராக இருக்கீங்க,
இல்லை எனக்கு வந்து நம்ம காலேஜில் பண்ணணும் ஈவெண்ட் பண்ணணும் ப்ளீஸ் என்னை ரீச் அவுட் பண்ணுங்க. ஐ எம் ஹாப்பி டு ஷேர் மை நாலேஜ் வித் யூ ஆல். ஸோ நிறைய கம்யூனிட்டி மீட்டப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. என்னால் முடிஞ்சதுக்கு நான் ஃப்ரீயாகவே பண்ணி தரேன் உங்களுக்கு. ஓகேவா? அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா லைவ் எவ்ரி மந்த். ஸோ இது நம்ம வந்து போன 2022 நம்ம ஆரம்பிச்சோம். பட் லேட்டராக நம்மளால கொஞ்சம் நம்மளால பண்ண முடியல டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷெட்யூல் இல்லை. பட் இந்த வாட்டி வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லைவ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்க மாதிரி நிறைய ஆடியோ செஷன்ஸ். ஸோ ஃபார் டெக்ஸ்ட் தான் பேசுகிறோம். இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஃபோன் காலில் வந்து ரேண்டமாக டிஸ்கார்டில் மூலியமாக நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது நம்ம சேனல் இருக்க போகுது. அண்ட் எஸ் ஃபைனலி எல்லாமே கேட்குற அப்டேட் என்னன்னா ReactJS கோர்ஸ் எப்போ. ஸோ அடிச்சனை 2 மாதிரி இப்போ வந்து ReactJS ஆயிடுச்சு. எங்கே பார்த்தா நான் எங்கே போனாலுமே சரி ReactJS எப்போ. ஸோ ஸ்டேட்டஸ் போகிற வச்சுக்கோங்களேன் இன்ஸ்டாகிராமில் ReactJS எப்போ அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த் வந்து மார்ச் கரெக்டாக. ஸோ மார்ச் 24 அன்னைக்கு வந்து React கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் 1 by 1. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்க போகுது. பிகாஸ் ஒரு சாதாரண இன்ஃபர்மேஷன் கிராஷ் கோர்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னுக்காக தான் நாங்கள் இந்த கோர்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ஷெட்யூல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பாருங்கள். அண்ட் எஸ் ஃபியூச்சர் வீடியோஸ் தான் பார்க்கலாம். பாய்.